இருக்கன்குடி காவல் நிலையத்திலிருந்து சார்பு ஆய்வாளர் வருவாய்த்துறைக்கு ஒரு கடிதம் வைக்கிறார். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வையில் கண்ட வழக்குகளில் தொடர்புடைய பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடும் என்று கருதக்கூடிய கீழே கண்டுள்ள நபர்களின் நடவடிக்கையை கட்டுப்படுத்தும் பொருட்டு 107 கூவி மூசா படி நடவடிக்கை எடுக்க வேண்டுவது தொடர்பாக போட்டுட்டு ஒரு 10 எஃப்ஐஆர் சொல்கிறாங்க. இந்த எஃப்ஐஆர்லாம் இந்த கீழே குறிப்பிட்டுள்ள நபர்களுக்கு தொடர்பு இருக்குது, அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை இருக்கன்குடி காவல் நிலையம் அனுப்புது. இதை எதிர்த்து நம்ம மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்து இந்த கடிதமே தப்பு, பாதிக்கப்பட்ட நபர்கள் மீது நீங்கள் எப்படி 107 இஷ்யூ பண்ணுவீங்க, இதை உடனே குவாஷ் பண்ணணும்னு சொல்லி நம்ம குவாஷ் ஆர்டர் வாங்கிட்டு வர்றோம். இதில் என்னென்னா, இந்த கீழ்கண்ட நபர்கள் தொடர்ந்து இந்த குற்ற செயலில் ஈடுபட்டு வர்றாங்கன்னு இருக்கக்கூடிய காவல்துறை சொல்லுது. அதை நம்ம தகவல் உரிமை சட்டத்தில் அந்த எஃப்ஐஆர் காப்பியெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்பை நாயக்கம்பட்டி காவல் நிலைய குற்ற எண் 84/90, அதாவது 1990 குற்ற எண் 84, அம்மாப்பட்டி காவல் நிலைய குற்ற எண் 101/97, இது ரெண்டும் இருக்கன்குடி காவல் நிலையத்தில் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு. இதை நம்ம தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டதுக்கு நமக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, அம்மாப்பட்டி காவல் நிலையத்தில் நம்ம தகவல் உரிமை சட்டத்தின் கீழே நம்ம கேட்டிருக்கோம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மாப்பட்டி காவல் நிலையமானது 14/7/2000 தேதி ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. எனவே மனுதாரர் குறிப்பிட்டுள்ளபடி குற்ற எண் 101/1997 என்ற வழக்கானது அம்மாப்பட்டி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்படவில்லை என்ற விவரம் பணிந்து தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அதாவது ஒரு பொய்யான ஒரு எஃப்ஐஆர் நம்பரை காமிச்சு இன்றைக்கி இந்த 107 இஷ்யூ பண்ணணும்னு சொல்லி 2023 இருக்கன்குடி காவல் நிலையத்தில் அப்போதைய சார்பு ஆய்வாளராக இருந்தவங்க ஒரு இஷ்யூ பண்ணி ஒரு 14 பேரை ஒரு லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க. அந்த 14 பேர் யாருன்னு பார்த்தா ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேனு, மீதி 10 பேர் முதல் தலைமுறை பட்டதாரிகள். இவர்கள்லாம் எதற்கு இந்த வழக்கில் சேர்க்கப்படுறாங்கன்னு பார்த்தா, இவங்க எல்லாருமே கோவில் நிர்வாகத்தில் நடைபெறக்கூடிய ஊழலை தொடர்ந்து தட்டி கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்க உள்ள முறைகேடுகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி அவங்க மீது பொய் வழக்கு போடுது இந்த இருக்கன்குடி காவல்துறை. இதை நாங்கள் ஹைகோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வரோம். அதுக்கான செலவினங்களை யார் கொடுப்பா? இன்றைக்கி நாங்கள் எங்கள் கை காசை போட்டு நாங்கள் செலவழித்து இன்றைக்கி நாங்கள் போராடுறது யாருக்கு? மக்கள் நலனுக்காக. மக்கள் நல்லா இருக்கணும். மக்கள் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் போடக்கூடிய காசு மாரியாத்தாவுக்கும் மாரியாத்தா நம்பி வரக்கூடிய பக்தர்களுக்கு பயன்படணும், அடுத்தவங்க பக்தர்களின் வசதிக்கு பயன்படணும்னு சொல்லி நாங்கள்லாம் போராடுறதுனால இதை இந்த காணிக்கை பணத்தில் ஊழல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களின் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆதாயத்தை அடைந்து கொண்டு இந்த காவல்துறை தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வருது. இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா,